ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா பண்ணாரி அம்மன் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ அண்ட் 100 பிளேஸ்மெண்ட் கேரண்டி பண்ணுற ஒரு காலேஜாமே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். அண்ட் அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே கொஸ்டின் இருக்கும். பண்ணாரி அம்மன் காலேஜ்னாலே வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஆகும். இது வந்து உண்மையா அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் இருக்கும். டெஃபினட்டா எப்படின்னா ஒரு மிகப்பெரிய எஸ் தான் கைஸ். எப்படின்னா இது வந்து உண்மை தான். 90% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இவங்க ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை இவங்களோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். லைக் 44 லேக்ங்கிறது இவங்களோட ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட். லைக் ஒரு சின்ன ஒரு காலேஜ் இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து 6 to 8 லேக் தான். அண்ட் அந்த விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு ஒர்த்தான ஒரு காலேஜ் தான், எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் ப்ரோ இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் அது உண்மையா அப்படின்னு கண்டிப்பாக எப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டான காலேஜ். ஸ்ட்ரிக்ட்ங்கிறத விட டிசிப்ளின்டான காலேஜ் கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எப்படின்னா உங்களுக்கு 180 ஏக்கர்ஸ்ல ரொம்ப 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 பெரிய ஒரு கேம்பஸ். உங்களுக்கு எப்படின்னா உள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. அண்ட் அதை தவிர எப்படின்னா உங்களோட ஹாஸ்டல்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா டாப் நாச்சாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து 13 to 15 கோர்சஸ் இருக்கு. லைக் யூஜி, பிஜி, பிஹெச்டி இதெல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்து படிக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்த்தியான காலேஜ் தான். அண்ட் அதே மாதிரி 6 ரேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து 4.3 out of 5 கொண்டு கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்பர். அண்ட் கண்டிப்பாக எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், உண்மையாகவே நான் படிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பிளேஸ்மெண்ட்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எப்படின்னா எனக்கு ஒரு காலேஜ் லைஃப்பை நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு பயமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் எப்படின்னா மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கட் அடிக்கிறது, அப்புறம் சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனாலுமே உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா ஃபியூச்சர் உங்களுக்கு நான் வந்து செக்யூர்டாக நல்லா இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 லட்சம் அட்லீஸ்ட் ஒரு 20 லேக் நீங்கள் போய் பிளேஸ் ஆனால் கூட ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே வர கம்பெனிஸ் எல்லாமே எப்படின்னா எம்என்சிஸ் தான், உங்களுக்கு வந்து டாப் ரேட்டட் கம்பெனிஸ் தான் இங்கே மெயினாக வராங்க. ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரை எப்படின்னா இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎம்மாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், எப்படின்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸும் 10% வராங்க, இந்தியன் கம்பெனிஸ் 90% வராங்க. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து காலேஜ்லேயே பிளேஸ் ஆகிடுவீங்க. பிளேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து காலேஜில் பிளேஸ் ஆகிடுவீங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், இங்கே ஸ்காலர்ஷிப் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய இருக்குது. எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளான ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வந்து அவங்ககிட்டே நீங்கள் வந்து விசாரிச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப் டு 60% சம்திங் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ ஓகே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுவும் எப்படின்னா நீங்கள் வந்து கோவை, அப்புறம் வந்து நாமக்கல், கரூர் இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒர்த்ஃபுல்லான காலேஜாக உங்களுக்கு வந்து 1700+ ஆஃபர்ஸ் வந்து ஒரு வருஷமும் வரும். அண்ட் கம்பெனிஸும் நிறைய பேர் எப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வராங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் படிக்கணும், எனக்கு கெரியர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே படிக்கலாம். அண்ட் எந்த ஒரு காலேஜ் நீங்கள் அட்மிஷன் போகிற முன்னாடி டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே எனக்கு இது ஓகேயா, எனக்கு இது செட் ஆகுமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது நான் எல்லா வீடியோவிலும் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த காலேஜ் அந்த மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ், டெஃபினட்டாக நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.